டாக்டர், என் குழந்தைக்கு கடந்த 6 மாசமா இருமலும் மூச்சு திணறலும் இருக்கு. இது ஆஸ்மாவா? அப்படிங்கிற சந்தேகமான கேள்வியை நிறைய அம்மாக்கள் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆஸ்மாவை பத்தின மூட நம்பிக்கையும் தவறான கருத்துக்களும் நிறைய இருக்கு. நம்பர் 1, ஆஸ்மாங்கிறது பெரியவங்களுக்கு வர நோய். நம்பர் 2, ஆஸ்மாங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா குடும்ப பாரம்பரியம் உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வரும். அதாவது பெற்றோர்களுக்கு இருந்தா குழந்தைக்கு வரும். நம்பர் 3, ஆஸ்மாவை சுலபமா ஆல்டர்னேட்டிவ் மருந்து முறை மூலமா இல்லனா யோகா மூலமா தான் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து 4வது ரொம்ப முக்கியமான தப்பான மூட நம்பிக்கை என்னன்னா, ஆஸ்மாவுக்காக இன்ஹேல் பண்ற ஸ்டெராய்ட்ஸ் மருந்த எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸ் அடிக்ஷனை உண்டாக்கும். உண்மை என்னன்னா, நம்பர் 1, ஆஸ்மாங்கிறது ஒரு நோய் கிடையாது. அது குழந்தையோட மூச்சு பாதை அதிக ரெஸ்பான்ஸ் பண்ற ஒரு பிரச்சனை. குடும்ப பாரம்பரியம் இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் ஆஸ்மா வராது. யாரை வேணாலும் இது தாக்கலாம். ஆஸ்மாவை ஆல்டர்னேட்டிவ் மருந்தாலேயோ இல்ல யோகாவாலேயோ முழுசா கட்டுப்படுத்த முடியவே முடியாது. முழுசா குணமாயிடும் நினைக்காதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்ஹேல் பண்ற ஸ்டெராய்ட்ஸை யூஸ் பண்றதுங்கிறது ஆஸ்மாவுக்கான சிகிச்சையில ஒரு பெரிய சாதனை கண்டுபிடிப்பு. ஏன்னா இந்த ஸ்டெராய்ட்ஸ் பொதுவா மாத்திரைகளா சாப்பிடுற உடல் உறுப்புகளை பாதிப்பு ஏற்படுத்துற ஸ்டெராய்ட்ஸ் கிடையாது. மாத்திரைகளா சாப்பிடுற ஸ்டெராய்ட்ஸ் தான் ரத்தத்துல கலந்து ரொம்ப நாட்கள் சாப்பிடும்போது அது நம்மளோட சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது. ஆஸ்மா சிகிச்சைக்காக நாம இன்ஹேல் பண்ற ஸ்டெராய்ட்ஸ் நம்ம உடம்புல இயற்கையா உருவாகிற ஸ்டெராய்ட்ஸோட காப்பி தான். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப சிறிய அளவுல தான் 80 to 100 மைக்ரோகிராம் தான் மூச்சு வழியா சுவாச பாதையில செலுத்தப்பட்டு நுரையீரலை அடையுது. அங்க ரெஸ்பான்சிவ்னஸை குறைச்சு ஆஸ்மாவோட அறிகுறிகளை கட்டுப்படுத்துது. இதுதான் ஆஸ்மாவுக்கான ரொம்ப பாதுகாப்பான சிகிச்சை முறை. ஆனா இது நிச்சயமா அடிக்ஷனை ஏற்படுத்தாது. அதனால நீங்க உங்க டாக்டர்கிட்ட பேசி ஆஸ்மாவுக்கான சிகிச்சையையும் உங்க குழந்தை வாழ்க்கை முறையில எடுத்துக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க.